எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட். ஸ்டெஃபனுக்கு நன்றி, வெங்கட் சாருக்கு நன்றி. முக்கியமா என்னன்னா, நானும் ஒரு 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 கதை பேசியிருக்கோம். ஒரு நைட் 3 மணிக்கு வீட்டில் பேசுறது எங்க வேலை. கடைசி இந்த மாதிரி படம் தான் முதல் படமா வரணுங்கிறது ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஸ்கிராச்ல இருந்தா இருக்கேன். இது இந்த கதை எப்படி உருவாகணும், இது எப்படி சொல்லணும், இந்த மாதிரி நம்ம டிஸ்கஷன் வந்து இருக்கணும். அப்போ கரெக்டா இது ஆரம்பிக்கும் போது கரெக்டா வெங்கட் சார் கூட வந்தார். இந்த படத்தை இது பண்ணலாம், தைரியமா பண்ணலாம்னு சொல்லி இந்த படம் ஆக்சுவலி இப்போ வெளியே வந்து நீங்க பாக்குறீங்கன்னா முதல் முக்கியமான காரணம் வெங்கட் சாரு, விஜய் சாரு, சிங் சார். அவங்க 3 பேரும் டெக்னிக்கலா அந்த படத்தை வேற மாதிரி கொண்டு போக முடியும். இந்த படம் உண்மையிலுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். 20 வருஷம் ஹீரோனை கொண்டுறோம். ஹீரோவை இன்ட்ரோ பண்ணும்போது அடிச்சு தவச்சுதான் அவரை இன்ட்ரோ பண்றோம். இது எல்லாமே உடைச்சுதான் பண்றது. எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா இது ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்தது அவங்க தான். அதுக்கப்புறம் நான் உள்ள வரும்போது இவங்க எல்லாத்துக்குமே ஓகே, அவரும் ஆக்டர் கேட்டுருக்கலாம், என் கேரக்டர் அவரு கேட்கல, தைரியமா பண்ண வச்சாரு வந்து சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமா, நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம். இப்போ நான் ஃப்ரெண்டுங்கிறனால சில இடங்கள் அது லிபரேஷன் எடுத்துக்கிட்டேன். எப்படின்னா உளவியலா ஒருத்தன் மறைக்கிறான், மனசுல எதை வச்சு மறைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா கையை முன்னாடி வைக்கவே மாட்டான், பின்னாடி வச்சுட்டு. இதெல்லாம் சில விஷயம் மட்டும் படத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கையோ 2 கையோ பின்னாடி இந்த பையன் முக்கிய கேரக்டர் வச்சுட்டே இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க உடம்பு கொஞ்சம் மஸ்கல் பண்ணுங்க, நல்லா கேரக்டர் மஸ்கல் எல்லாம் பண்ணுங்க நீங்க அப்படிலாம் சொன்னாங்க. நான் பண்ண இல்ல, உடம்பு இருக்கும் போடுவோம். இவங்க வீட்டுல வந்து தின்னுட்டு ஜாதி வீதியில அலைஞ்சிட்டு இருக்க ஒரு பையன், அவனுக்கு குண்டா இருந்துட்டு கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்கிற மாதிரி இருந்தா பார்த்தா இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கு, குண்டலாம் ஆகணும். ஸோ சின்ன சின்னதா எஃபோர்ட்லாம் அதுக்கு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், நீங்க படம் பார்த்துட்டீங்க, நீங்க எழுதுற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு பெரிய லைஃப் கொடுக்கும். அதனால நீங்க பார்த்து சின்ன சின்ன விஷயமே பார்த்து எழுதுறது இது நிறைய லைஃப் மாறிட்டு நிறைய பேர் ஆகத்தை நான் பார்த்துட்டேன். அதனால நல்லபடியா எழுதுங்க, எங்களுக்கு லைஃப் கொடுங்க, படம் கொடுத்து சேருங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த ஊர்ல ஷூட் போயிட்டு இருக்கும்போது எம்பி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அந்த சீன் அடிக்கும் போது அந்த ஊர்ல உங்க எல்லாமே எம்மளை போகும். நம்ம எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம், அமேசான் பிரைம் பார்க்க நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சா நம்மளோட இது எங்கேயோ போயிடுச்சு. நீங்களாம் உங்களோட சினிமா அறிவுலாம் எங்கேயோ இருக்கும். அந்த ஊர் மக்கள் அந்த 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 ஊர்ல உள்ளவங்க அவங்க சினிமா இதை பாக்குறவங்க சினிமான்னு தெரிஞ்சது அவ்வளவு பிரச்சனை எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த படத்தை அவங்க ரிவீல் பண்றாங்க. அந்த படத்தை கதை யாருக்குன்னு சொல்லு, அந்த உள்ள இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த படத்துல கதையை சொல்லி படத்தோட முடியும் போது யாரெல்லாம் கோமா பண்ணுவோம் அவங்க எல்லாம் கோமா இருந்தாங்க, சபிச்சு அமிச்சாங்க. இது நடந்துச்சு ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு இந்த படம் போய் சேரணும், அவங்களுக்கு சரியா இருக்கும். இந்த கிராமத்துல அவங்களுக்கு தான் இந்த படம், அவங்களுக்கு இந்த படம் கரெக்டான புரிதலை ஏற்படுத்தணும். அவங்கதான் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு, அங்கதான் இந்த பாறையில பெண்களை பாக்குறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இடங்களை நம்பிட்டு இருக்காங்க, அப்போ பிரச்சனை நம்பிட்டு இருக்கோம். இது அவங்க கிட்ட சேரணும் ஆசைப்படுறேன். கண்டிப்பா லைஃப் கொடுங்க, ஒரு நாள் போராடி கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம். தேங்க்ஸ்.